கோவை மாவட்டம் அன்னூர் சொக்கப்பாளையத்தில் 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறிய புகாரில் குற்றவாளியை 24 மணி நேரத்தில் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் 18.5 லட்சம் பணம் மற்றும் 9 சவரன் தங்க நகை மட்டுமே திருடு போனது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரங்கள். வணக்கம் சுபா. அன்னூர் சொக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். பாஜக பிரமுகரான இவரது வீட்டில் நேற்றைய முன்தினம் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக விஜயகுமார் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருந்தாரு. அதன் பேர்ல மாவட்ட எஸ்பி பத்திரி நாராயண் உத்தரவின் பேர்ல மேட்டுப்பாளையம் கோட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி தலைமையில 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வந்துச்சு. இந்த விசாரணையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சபோது அங்க சந்தேகத்துக்குமான நபர் ஒருவர் சென்றது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த நபர் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி கருமத்தப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நபரை பதுங்கி இருந்ததா தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அவர் கைது செய்து அன்னூர் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்திட்டாங்க. விசாரணையில் அவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர் தான் விஜயகுமார் வீட்டுல நோட்டமிட்டு திருட்டு சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரு. பின்னர் அன்பரசனிடமிருந்து விஜயகுமார் வீட்டில் பூட்டை குடிச்சு அவர் வீட்டில் இருந்த 18.5 லட்சம் ரூபாய் மற்றும் 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது உறுதியாகிறது. இருப்பினும் விஜயகுமார் தனது வீட்டில் 1.5 கோடி ரூபாய் திருடப்பட்டதாக கூறியதாக அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு அந்த விசாரணையில விஜயகுமார் விரைவாக குற்றவாளியை பிடிக்க காவல்துறைக்கு அழுத்தம் தர வேண்டி பொய்யான தகவல் கூறியதாக தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து குற்றவாளியிடமிருந்து 18.5 லட்சம் ரொக்கம் 9 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செஞ்சு அன்பரசன் மீது வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கி வச்சிருக்காங்க. சுபா, விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.